வணக்கம் விக்ஷார்ஸ் மக்களே, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது மன்னார்குடியில் இது பட்டக்கார தெரு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளார ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குது, நீங்கள் போய் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் இப்போ காசி விஸ்வநாதர் கோயிலில் இந்த மகா சிவராத்திரிக்காக வீடியோ எடுக்க போனோம். அங்கே வந்து பக்கத்தில் ஒருத்தர் சொன்னார், இந்தமாரி இந்த கோயில் ஒன்று இருக்குது, இது வந்து இப்போ இருக்கிற மன்னாரில் இருக்கிற சிவாலயத்திலே ரொம்ப பழசு, நீங்கள் போய் எடுங்க, ஆனால் வந்து பெரிய கூட்டம்லாம் அங்கே வந்து இருக்காது, நீங்கள் போய் நார்மலாக எடுக்கலாம் அப்படின்னாரு. இன்றைக்கி மகா சிவராத்திரி February 15 தான். இன்றைக்கி நம்ம வந்து வந்தோம், பட் இப்போ வந்து பூட்டி இருக்குது. சாயங்காலம் வந்து மேபி விசேஷமாக இருக்கும். சாயங்காலம் நம்ம வந்து ஃபுல்லாக மன்னார்குடியில் இருக்க 11 இந்த சிவன் கோயிலும் வந்து ரவுண்ட் அடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு பிளானில் இருக்கேன். ஸோ அதில் வந்து இந்த கோயிலும் நம்ம வந்து கவர் பண்ணி எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. இப்போ பார்த்தீங்க கோவில் பேர் அப்படின்னா வாலாம்பிகை சமேத சோழேஸ்வரநாதர் திருக்கோவில் அப்படிங்கிறதான் கோயிலோட நேம். இது வந்து ரொம்ப ஓல்டஸ்டான சிவன் கோயில். இதுமாரி சைடில் போய் காமிக்கிறேன் பாருங்க. இது வந்து சமீபத்தில் இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் நிதி உதவி பண்ணி இது வந்து ஒரு போர்டும் இங்கே வந்து வச்சுருக்காங்க. இது இங்கே உள்ளது. சைடில் ஃபுல்லாக அந்த பழைய கட்டுமானங்கள் வந்துருக்கும். என்ன இதில் ஹைலைட் அப்படின்னா, என்ன அவர் நம்மள்ட்ட சொல்லி அனுப்புனார் அப்படின்னா, நம்மக்கிட்ட சொன்னவர், அதாவது சித்திரகுத்தன் இருக்கார் இல்லையா, சித்திரகுத்தன் அப்படிங்கிறவர் யமனுக்கு வந்து கணக்கு எழுதுறவர். அவர் ஒரு நோட்டை வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே வந்து நிற்பாப்புல, அவருக்கு இங்கே சந்நிதி இருக்குது அப்படின்னு சொன்னார். பட் நம்ம உள்ளர போய் அதை பார்த்து அதை எடுக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் நான் வந்து வந்தேன். பட் இப்போ வந்து கோவில் வந்து பூட்டியிருக்கு. சாயங்காலம் வந்து வரலாம். அந்த காலையில் வந்து எப்பயும் பூட்டுவாங்கல்ல, 12 மணிக்கு இப்போ பூட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் சிவாலயங்கள் எல்லாமே இந்த சிவராத்திரிக்கு திறந்துருக்கும். பட் இன்றைக்கி என்னமோ இது பூட்டியிருக்கு. பட் இருந்தாலும் நம்ம வந்து சாயங்காலம் வருவோம். அதுமாரி இங்கே வந்து இந்த டீட்டெயில் உள்ளர அந்த சித்திரகுத்தனுக்கு சந்நிதி இருக்கா அப்படிங்கிறத பார்த்து எடுப்போம். பெரும்பாலும் நம்ம வந்து சித்திரகுத்தனுக்கு சந்நிதியெல்லாம் வந்து பார்க்க முடியாது. ஒரு சில கோவில்களில் இந்த மாரி அதெல்லாம் ரொம்ப ரேரஸ்ட்டாக தான் வந்து இதெல்லாம் இருக்கும். வந்து போய் பார்ப்போம் இன்றைக்கி இங்கே இருக்கா அப்படின்னு. இந்த ஏரியா ஃபுல்லாக அப்படி காடாக தாங்க இருக்குது. சைட்லலாம் ஃபுல்லாக காடாக மண்டி போய் கிடக்கு. அதுமாரி ஒரு பெரிய அளவிலான கூட்டம் ஒரு இடத்துல இருந்துச்சு அப்படின்னா தான் அங்கே வந்து நல்லா டெவலப் பண்ணி பயங்கரமாக வந்து பண்ணுவாங்க. இது வந்து காம்பவுண்ட் சுவர்லாம் கொஞ்சம் உடஞ்சி அந்த மாதிரி இருக்குது. இங்கே வந்து ஒரு குளமும் இருக்குது. இந்த சைடில் வந்து இந்த கோவிலுக்கான குளம்னு நினைக்கிறேன். இது வந்து குளம் இருக்குது. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். நான் வந்து கேட்டு வழி கேட்டு வந்தேன். ஏன்னா எனக்கு இது வரைக்கும் இந்த இடம் இந்த ஏரியா நான் வந்ததில்லை. நான் மன்னநகர் இந்த ஏரியாலாம் வந்திருக்கேன். பட் பட்டக்கார தெரு இந்த உள்ளர வந்து நான் வந்ததில்லை. ஸோ ஃபஸ்ட்டு வரேன். அதுமாரி இங்கே வந்து இவ்வளோ ஓல்டான ஒரு சிவன் கோவில் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே ஆச்சரியம். மன்னார்குடியில் இருக்கிறவங்க எத்தனை பேருக்கு இங்கே வந்து இப்படி ஒரு சிவன் கோவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும் அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கே இந்த வீடியோ வந்து இப்போ உடனே போஸ்ட் ஆகிடும். ஏன்னா மகா சிவராத்திரி இல்லை, அது ரிலேட்டடாக தான் நம்ம வீடியோ எடுத்துகிட்டு இருக்கோம். காலையிலேருந்து ஒரு 2-3 கோவில் போய் எடுத்துட்டோம். அது எல்லாமே நம்ம பிக்ஷார்ட்ஸ் ஆன்மீகம் பேஜில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்மீக ஓரியன்டாக நம்ம வந்து போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோஸ் அதில் வந்து போஸ்ட் ஆகிருக்கு. ஸோ சாயங்காலம் வரலாம். சாயங்காலம் மீன்ஸ் அந்த 4 கால பூஜை பண்ணுவாங்கல்ல, அதில் வந்து ஏதாவது ஒரு கால பூஜையில் இங்கே வந்து இங்கே எப்படி பூஜை ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்ப்போம். சாயங்காலம் 6:30 மணிலேருந்து ஆரம்பிப்பாங்க. 6:30 மணிலேருந்து 8 அடுத்தது நைட்டு 12 அதுமாரி வந்து காலையில் விடிய காலையில் 4 மணி வரைக்கும் பூஜைகள் வந்து போகும். அதாவது சிவன் கோவிலில் எல்லாத்தையுமே போகும். இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் கோவில் பயங்கர விசேஷமாக சூப்பராக வந்துருக்கும். எஸ்பெஷலி இந்த பர்டிகுலர் கோவில் யாருக்காவது தெரியுமா? மன்னார்குடியில் முன்னாடி வந்திருக்கீங்களா, விசிட் பண்ணியிருக்கீங்களா? அதாவது நம்ம டவுன் சைடு இருக்கவங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இங்கே ஒரு கோவில் இருக்குது அப்படிங்கிறது தெரியும். நம்ம டவுன் சைடில் மன்னார்குடி சைடில் இருக்கிறவங்களுக்கு இந்த கோவில் தெரியுமா அப்படிங்கிறத நம்ம வீடியோ கீழே கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுதான் கிழக்கு, இதுதான் என்ட்ரன்ஸ். பட் இங்கே வந்து பூட்டிருக்கு. அது வந்து போர்ட்லாம் அந்த சைடில் இருக்கு. மேபி அப்படியால வந்து யூஸ் பண்ணிட்டு அப்படி வந்து போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இடம் பார்க்கறதுக்கு இங்கேயும் வந்து கோலம்லாம் போட்டிருக்கு. ஆனால் பெரும்பாலான இது வந்து இப்படி யூஸ் பண்றது இல்லை. ஏன்னா அப்படியால தான் வந்து போயிட்டு இருக்காங்க. இது வந்து பூட்டிருக்கு இந்த இடமும். உள்ள வந்து காலையிலே வந்து பூஜையெல்லாம் முடிச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு போயிருக்காங்க. சாயங்காலம் வருவோம். உள்ள என்னெல்லாம் சன்னிதி இருக்கு அப்படிங்கிறத ஒரு டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஸ்டே டியூன், டேக் கேர், பை.